தெரியும் புத்தக திருவிழாண்டா என்ன? ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும்போது இலங்கைக்குள்ள இருக்கிற நிறைய கடைகள் வருது. அதே மாதிரி நிறைய அச்சு பதிப்பகங்கள் வருது. இப்படியெல்லாம் இலங்கையில இருக்கா? யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா நேற்று, அதாவது 15ஆம் தேதி ஆரம்பமாகி 15, 16, 17 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு யாழ்ப்பாணத்தில் நடக்குது. இன்றைக்கு 2ஆம் நாள். நேற்றைய முதல் நாள் தொடக்க நிகழ்வுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கு 2ஆம் நாள் பின்னேரம் வந்திருக்கிறேன். மகனையும் கூட்டின்னு வந்திருக்கிறேன். புத்தக திருவிழாண்டா என்ன செய்வாங்களான்னு தெரியும். புத்தக திருவிழாண்டா என்ன வந்து பார்த்தீங்களா? புத்தக திருவிழா போகும்பான்னு சொல்ல ஆள் என்ன புத்தக திருவிழாண்டு கேட்டுச்சு. நான் பார்ப்போம்ண்டு ஆள் வந்து இப்போ புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறார். சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்குற மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏதாவது 2 புத்தகம் போன்று ஒன்றுமேண்டா. எனக்கு இனி புத்தகங்கள் நான் படிக்கிற இல்லை, ஏற்கனவே எடுத்த புத்தகங்களே படிக்காம தான் இருக்குது. அதனால் அவருக்கு எதுவும் பிரியோசனமாக இருந்தால் புத்தகத்தை சுற்றி பார்ப்போம். திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தின் வெளிப்புறத்தில் கல்லூரி நடந்து கொண்டிருக்குது. 2வது வருஷமாக, போன வருஷம் 1வது, இது 2வது. ஆரம்பம் பெரியார்களுக்கு 100 ரூபா டிக்கெட். அதில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டு வரலாம். பெரியார்களுக்கு 100 ரூபா, பள்ளிக்க பிள்ளைகளுக்கு டிக்கெட் இல்லை. சமுத்திரா புத்தக வெளியீட்டுகள். அதிகமாக சின்னாக்களோட புத்தகங்களோட சமுத்திரா, நான் நினைக்கிறேன் தென்னிலங்கை புத்தக நிலையம், பள்ளிக்கிடாக்கள் படிக்கக்கூடிய ஆக்கள் அப்படின்ற புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது. எதையா ஏஜஸ் புக் ஹவுஸ். இந்திய எழுத்தாளர்களோட புத்தகத்தை நான் இதில் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேசிய கலை இலக்கிய பேரவை, எங்கட புத்தகம் ஸ்டால் இருக்கு. நிறைய எங்களோட எழுத்தாளர்களோட புத்தகங்கள். பனுவல் புக் மார்ட்.
சம்பா புக் ஸ்டோர். எங்களுடைய நிறைய இலங்கை இந்திய எழுத்தாளர் புத்தகங்கள் இருக்குது. குயின்சி புக் ஷாப். மூன்று நாளும் இந்த புத்தக கண்காட்சியோடு சேர்ந்த மாதிரி சில நிகழ்வுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் இன்றைக்கு ஓப்பன் மைக்ன்ற ஒரு ப்ரோக்ராம் நடக்க இருக்கு. எல்லாருக்குமே மாலை நேர வந்தனங்கள். குறித்த நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியினை ஒரு கொஞ்ச நேரம் பிந்தி அகலி என்று ஒரு பதிப்பா குயின்சி எலுனா அப்படியே இது புக் லேப், அங்கால தாய் நிலம், அறிந்திரன் தாய் நிலம், அதுங்கால இனிய தென்றல். அது கொஞ்சம் பெரிய ஸ்டோர், போன முறையும் பெரிய ஸ்டோர்லாம் போட்டிருந்தது. பொன்னியின் செல்வன் பெரிய கட்டுக்கட்டான பொன்னியின் செல்வனும் இருக்குது, இங்கால சின்ன பொன்னியின் செல்வனும் இருக்குது. இதில் சாண்டலியண்ட அருமையான பல நாவல்கள், சுஜாதா, கல்கி, ரமணிச்சந்திரன், யாழ்ப்பாணம் என்றாலே அது நிறைய பண்பாட்டு அம்சங்கள் நிறைஞ்சது, கலை விஷயங்கள் நிறைஞ்சது. அந்த வகையில நான் பார்க்குற ஒரு சிறப்பான அம்சம் வேண்டா, வருஷத்துல அதாவது இந்த வருஷத்தோட 2வது வருஷம், அதாவது பெரிய அளவுல சர்வதேச அளவுல இடம்பெறுற இந்த புத்தக திருவிழா. அதாவது வந்து யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பிரம்மாண்டமா தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய புத்தகங்கள் இந்திய பதிப்புகள், மேற்கத்திய பதிப்புகள் தான் இருக்குது. ஆனா அது எப்படி எங்களோட கையை கிடைக்கும், அதை போய் தேடி எடுக்கிறதுக்கான வசதிகள் எங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும்போது இலங்கைக்குள்ள இருக்கிற நிறைய அதாவது புத்தக கடைகள் வருங்க, அதே மாதிரி நிறைய அச்சு பதிப்பகங்கள் வருது. இப்படியெல்லாம் இலங்கையில இருக்கா, இதெல்லாம் வெளிநாட்டுல நான் தேடுற புத்தகங்கள் எல்லாம் எனக்கு கை சேர்க்குதா அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து எத்தனை பேருக்கு, அதாவது இலங்கையில எத்தனை பேருக்கு இது பார்த்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த வருஷம் நடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா நான் கேம்பஸ்ல படிச்சுட்டு இருக்கிறனாடி நான் நிறைய புக்ஸ்களை தேடி தெரிகிறது, எல்லாமே லைப்ரரியில கிடைக்குமென்று இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஒரு எய்ம் வந்து ஒரு புக் லைப்ரரி ஒன்று நான் என் வீட்டில் நான் உருவாக்கணும். அதுக்காக நான் நாடு பூரா நான் புத்தகம் தேடி தருவேன். இலங்கையில மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் நான் தேடி தெரிஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு இந்தியாவுக்கு போய் வர செலவை விட நான் இங்கேயே அவ்வளவு செலவுக்கான இவ்வளவு எனக்கு மிச்சம். அப்ப உங்களுக்கு ஏழுமா புத்தகங்கள் நிறைய வாங்குங்க.
மகனுக்கு 2 புத்தகம் பண்ணி கொடுத்துருக்கு. அவர் தான் செலக்ட் பண்ணி எடுத்தது. என்ன புத்தகம்? புத்தகத்தின் பேர் என்ன? புத்தகத்தின் பேர் என்ன? என்ன புத்தகம்? உண்மையான நட்பு. உண்மையான நட்பு. மற்றது பேராசை பெற்று நட்டம். பேராசை பேராசை. எங்க வாரு? எங்க வாரு? நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன் உங்களை கிட்ட வாரு? சொல்லி முடிச்சா வரணும் தானே. சொல்லி முடிச்சா வரணும். அப்பா சொல்லியே பண்ணாங்க. ஏன் அதுக்குள்ள ஓடி வர? முன்னுக்கு வாசல் வச்சு கிடைக்க ஆளுக்கு வெக்கம் ஓடி வந்து இங்கே பார்க்கிங்கில் வச்சு வாசிக்காங்க. வெக்கம் போகிறதுக்கு மேயிறது படிக்கிறது. யாரோ காய்க்கிறீங்க இப்ப?